குடமிளகாய் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, குடமிளகாயில பலவிதமான மருத்துவ குணங்கள் இருக்கு. நம்ம பெரும்பாலும் குடமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ல தான் பயன்படுத்தி பார்த்துருப்போம். பெரும்பாலும் வீட்டில் யாரும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்த மாட்டோம். அதுலேயும் முக்கியமாக சொல்ல போனால் குடமிளகாய் வந்து பலரும் விரும்ப மாட்டாங்க. சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் எல்லாம் ஒதுக்கி தான் வைக்கிறாங்களே தவிர அந்த குடமிளகாய் இருக்க சத்து தெரியாமல் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு தான் சொல்வேன். ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் உறுதியாக சொல்லலாம், இதுக்கப்புறம் நீங்கள் குடமிளகாய் வேஸ்ட்டே பண்ண மாட்டீங்கன்னு. ஏன்னா குடமிளகாயில் இருக்கிற சத்துக்கள் அப்படி சொல்லலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்ல போகிறேன். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு உடனடியாக இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் யாருக்காச்சும் தெரியாமல் தான் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, அதெல்லாம் என்னென்ன பயனுள்ள தகவல்கள் அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாய் அதிகமாக யார் சாப்பிட்றன்னா உடல் எடையை குறைக்க விரும்புவார். அதாவது நான் குண்டா இருக்கேன், என் உடல் எடையை சீக்கிரமாக குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு குடமிளகாய் சாப்பிடலாம். ஏனென்றால் குடமிளகாயில் உள்ள சத்துக்களானது நம்ம உடல் எடையை விரைவில் குறைப்பதற்கு ரொம்ப உதவுன்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயங்க, யாருக்கெல்லாம் நீரிழிவு நோய் அதாவது சர்க்கரை வியாதி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு உங்கள் உணவு முறையில் குடமிளகாய் சேர்த்துக்குங்க. அப்படி தினந்தோறும் குடமிளகாய் சாப்பிட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் சர்க்கரையானது உங்கள் ரத்தத்தில் வந்து குறைவாகவும் இருக்கும், அதோடு இல்லாமல் கட்டுக்குள் வைக்கின்றாங்க. அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ சத்து ரொம்பவே அவசியம். விட்டமின் ஏ அதிகமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களோட கண் பார்வை வந்து மேம்படும் சொல்லுவாங்க. அந்த வகையில் குடமிளகாயில் வந்து விட்டமின் ஏ சத்து அதிகமாக நிறைஞ்சிருக்கேன். ஸோ அதனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாராளமாக குடமிளகாய் சாப்பிடலாம். அப்படி குடமிளகாய் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் கண் பிரச்சனை இருக்குது, என் கண் மங்களா தெரியுது அப்படின்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த மருந்தாக விளங்குதுன்றாங்க. அதுக்கு அடுத்த முக்கியமான விஷயங்க, புற்றுநோய் வராமல் தடுப்பதற்கு சிறந்த மருந்தாகவும் குடமிளகாய் இருக்கான். அதாவது குடமிளகாய் வந்து ஒரு விதமான வேதிப்பொருள் அதிகமாக இருக்கான். இதன் காரணமாக நம்ம உடம்பில் புற்றுநோய் செல்களை தடுத்து அதன் வளர்ச்சியை தடுப்பதற்கு ரொம்ப உதவுதுன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயங்க, செரிமான சக்தியை அதிகப்படுத்துவதில் குடமிளகாயானது முன்னிலையில் இருக்குதுன்றாங்க. அதாவது குடமிளகாயில் உள்ள சத்துக்களானது நம்ம செரிமான சக்தியை அதிகப்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் குடற்புண்ணு இருக்கு, எனக்கு வயிறில் அடிக்கடி ஏற்படுது அப்படின்ற பிரச்சனைகளுக்கும் சிறந்த மருந்தாக குடமிளகாய் விளங்குதுன்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம், யார் இருக்கலாம் சரும பிரச்சனைகள் மற்றும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தினந்தோறும் குடமிளகாய் சாப்பிடுறீங்கன்னா உங்கள் தோல் பிரச்சனை நீங்குவதற்கும் உங்கள் தோல் பளபளப்பாகவும் ஜொலிஜொலிப்பாகவும் இருக்கிறதுக்கு ரொம்பவே உதவுதுன்றாங்க. அதோடு இல்லாமல் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கி நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்துவதிலும் இது சிறந்த விலங்குதாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துதுன்றாங்க. இவ்வளவு சத்துக்கள் கொண்ட குடமிளகாய் தான் பார்த்தீங்கன்னா இதோட பயன்களே தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் ஒதுக்கிட்டு வரோம். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் ஒதுக்காதீங்க. இதோட சத்துக்கள் தெரிஞ்சாச்சு இதுக்கப்புறம் சாப்பிட்டு வாங்க. இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்கள் பலருக்கும் தெரியாமல் இருக்கும், அவங்களும் ஷேர் பண்ண விடுங்க, அவங்களும் சாப்பிட்டும். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நான் தினந்தோறும் கொடுத்துட்டே இருக்கேன். அது எல்லாமே நீங்கள் தவறாமல் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துட்டு இது போன்ற பல தகவல்கள் தினந்தோறும் தெரிஞ்சுக்க பக்கத்துக்கு பெல் பட்டனை ஆல்னு செட் பண்ணுறேங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம், தவற விடாதீர்கள்.